بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் ஒற்ற பெருங்கனில் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதே போல் நாள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நல்ல ஒரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்றைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய, இன்னும் இந்த விஞ்ஞானத்தின் உச்சத்தை தொடரக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் பல கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய அந்த காலம் என்பது மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு விஷயங்களை அணுகக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், நம்முடைய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் மிக துரிதமாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஆவலும் தேடலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு கடிதத்தை நம்ம பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு கப்பல்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பணும்னு சொன்னா ஒரு கேசட்டை பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம். அதை அவருக்கு கிடைச்சு அதை கேட்டு அதை பதில் சொல்லி அது நமக்கு வந்த பிறகுதான் அந்த பேச்சுக்களை நம்ம திரும்ப கேட்க முடியும். இப்படி ஒரு செய்தியை சேகரிப்பதற்கு, கேட்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அதை பெறுவதற்கு கூட சில காலங்களை எடுத்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் நமக்கு முன்னால் சென்றிருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் மிக வேகமாக இப்பொழுது எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஒரு மெசேஜ் நம்ம அடுத்த நிமிஷம் தட்டணும்னு சொன்னா ஏன் பதில் வரலன்னு திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு மெசேஜ் போட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, நீங்க அதை பார்த்துருக்கிறீங்க, இன்னும் எங்களுக்கு பதில் வரல என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக வேகமாக ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறக்கூடிய அளவிற்கு மனிதர்களுக்கு இன்றைக்கு என்ன செய்யுது? விஞ்ஞானங்கள் வளர்ச்சி இருக்கு. இந்த வளர்ச்சி என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மனிதர்களை ஒரு மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களை மாற்றிவிட்டது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நேரம் இல்லை, அடுத்த காலம் இல்லை, அடுத்த வேலைகள் செய்யணும், அடுத்து இதை அடையணும், அடுத்து பொருளாதாரத்தை சேர்க்கணும், இப்படி மனிதர்களை சொன்ன எதையோ நோக்கி அனைவரும் ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன ஆகுது சொன்னா, மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இயற்கையான ஒரு தன்மை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மை என்ற அந்த தன்மையை இழந்து மனிதர்கள் பொறுமையற்றவர்களாக மாறி இருப்பதை நம்ம யதார்த்தத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. எதையும் அவசரமாக நடந்து கொள்வதும், பேசுவதும், நிதானம் இல்லாமல் கடைபிடிப்பதும், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மையை தான் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்றான். எப்படி சொல்றான்? நபியே, உம்மோடு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே நீங்கள் பணிவோடு சிறகை தாழ்த்தி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்ட்ட சொல்றான், நீங்க உங்களுடைய தோழர்களிடத்துல, உங்களுடைய இறை நம்பிக்கையாளர்களிடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்க? பணிவோடு நடந்து கொள்ளுங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்க, கனிவோடு பேசுங்க என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்துல சொல்றோம். அப்ப யார் அந்த குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ அந்த நபருக்கே அல்லாஹ் என்ன செய்யறான்?
இப்படி உபதேசம் பண்றோம். இதே நம்மளுக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பெற்றவர்களோ தாய்மார்களோ அல்லது ஒரு வயதுல மூத்தவர்களோ ஒரு உபதேசம் செஞ்சாங்கன்னு வைங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அழகா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் செய்தால் நாம எப்படி செய்வோம்? நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு இளைஞர்கள், இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ஏன்னு பார்த்தா எப்படி தெரியுது? சிடு சிடுன்னு பேசுறேனா, கடுமையா இருக்கிறேனா, அப்படியா நான் பேசுறேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. அதையே கோபத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் நம்முடைய சொற்களை கூட, ஒரு உபதேசத்தை கூட சொல்லும் பொழுது அதை கனிவோட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹுடைய தூதருக்கு இந்த செய்தி சொல்றான். அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்டவர்? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல்லாஹுடைய கருணையினால் இவர் மக்களிடத்திலே மிக நளினமாக நடந்து கொள்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருக்கிறாரு? மக்களிலேயே கனிவோடு அழகாக மென்மையாக பேசக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், உண்மையில் இவர் கடின சித்தமுடையவராக, கடுமையானவராக இவர் இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். எந்த ஆள்கிட்ட போய் பேச முடியுமா? சிடு சிடுன்னு இருப்பாரு, கடகடன்னு பேசுவாரு, இவர்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த மார்க்கத்தை நேசிக்க மாட்டார்கள், உங்களை விரும்ப மாட்டார்கள், உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் திருமறை சொல்றான். ஆனால் அல்லாஹுடைய கருணையினால் நீங்கள் மனிதரிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அல்லாஹ் திருமறை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயத்தை, அவருடைய அந்த தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்றான். இவங்க யாருக்கிட்ட அப்படி நடந்துகிட்டாங்க? ஒட்டுமொத்தமாக இந்த மக்கா நகரிலே தன்னை விரட்டி அடித்தார்களே, தன்னை துன்புறுத்தினார்களே, மலக்குடலை எல்லாம் தன் மீது போட்டு சுமந்தார்களே, தன்னை கவிஞர்கள் என்றும் ஜோதிடர்கள் என்றும் இவரை முட்டாள் என்றும் பைத்தியன் என்றும் சொன்னார்களே, இந்த சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நேசித்தார்கள், அவரிடத்திலே தன்மையோடு பேசினார்கள், நடந்து கொண்டார்கள் என்ற இந்த செய்திகளை அல்லாஹ் திருமறை பேசுறார். அப்ப இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு பதிய வைக்கிறான்னு சொன்னா, மென்மை தன்மை மிக மிக முக்கியம். அதை அல்லாஹ் வலியுறுத்துறான். எந்த அளவுக்கு வலியுறுத்துறான்? உச்சபட்சமான சில வார்த்தைகளை அல்லாஹ் சொல்றான். எப்படி தெரியுமா சொல்றான்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்துல போய் ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறாங்க. தூதர்களாக இருந்து மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. அப்படி எடுத்து சொல்வதற்கு அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சில உபதேசங்களை அவர்களுக்கு சொல்றான். 20வது அத்தியாயத்தினுடைய 43, 44வது வசனங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் பேசுங்க. அவங்கள்ட்ட நீங்க பேசும் பொழுது நீங்கள் எப்படி பேச வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மென்மையான வார்த்தைகளை பேசுங்கள். இதன் மூலம் அவர்கள் அறிவுரை பெறலாம், அல்லது அவன் பயப்படலாம், அவன் அச்சமுறலாம், இறை எச்சம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறான். யார் அவன்? மனிதர்களை மாக்களாக பார்த்தவன், ஒட்டுமொத்த மக்களையும் தனக்கு அடிமையாக பிரகடனப்படுத்தியவன், தன்னை இறைவனாக ஒட்டுமொத்த மக்களையும் வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியவன். இந்த நபரிடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அவரிடத்தில் சென்று பேசும் பொழுது கூட நீங்கள் மென்மையோடு பேசுங்க. இவன்ட்டெல்லாம் பேசலாமா? இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியமா? இவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? இவனுக்கு பணியோடு நம்ம பேசணுமா என்று நம்முடைய உள்ளம் சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவரிடத்துல நீங்க மென்மையா பேசுங்க, கனிவோடு பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த கனிவு என்ற இந்த மென்மை தன்மை எல்லா நிலையிலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னாங்க. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், கடினமாக பேசிவிடாதீர்கள், மக்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க? கடினத்தை எடுத்து வச்சிடாதீங்க. எளிமையாக சிரமம் இல்லாமல் அழகாக மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தி காட்டுறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த பள்ளிவாசல் என்பது நம்மளுடைய பாபநாசம் இந்த பள்ளிவாசல் போல எப்படி டைல்ஸ் போட்டு ஃபேன் வச்சு லைட் போட்டு வெளிச்சத்தோடு இப்படி ஒரு பள்ளிவாசல் என்ற பார்க்க ஒரு அமைப்போடு இருக்கும், இப்படி இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி அந்த பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு, ஓரமா போய் நின்று சிறுநீர் கழிக்கிறார். எங்க? பள்ளிவாசலுடைய நடுப்பகுதியில் அல்லது அதனுடைய ஓரப்பகுதியில் பள்ளிவாசல் உள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார். ஏன்? பார்ப்பதற்கு அது பள்ளிவாசல் போன்று இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை, ஆனால் அங்க சிறுநீர் கழிக்கிறாரு. மக்கள் எல்லாம் பார்த்து கோவப்படுறாங்க, அவங்கள வந்து கடினமா ஏசுவதற்கு தயாராகிறாங்க. அல்லாஹ் துணை செய்யறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமைப்படுத்துறாங்க. அவருடைய தேவையை முடிக்கட்டும். முடித்து விட்டு வந்த பிறகு அந்த மனிதரை அழைத்து அல்லாஹ் துணை செய்யறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த பள்ளிவாசல் என்பது புனிதமான இடம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், இங்க சிறுநீர் கழிக்க கூடாது, இது வந்து இறைவனை வணங்குவதற்கான இடம், இனிமே இப்படி செய்யாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் துறை செய்றாங்க. அழகான முறையில இந்த உபதேசத்தை சொல்றாங்க. சொன்ன அந்த செய்திய சில ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம். இந்த மனிதர் இருக்காருலே கிராமவாசி, அவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு சென்று இந்த செய்தியை எடுத்து வைக்கிறார். இப்படிப்பட்ட மனிதனுடைய சொற்களை சொல்கிறார். அந்த சமுதாயத்தில் சில நபர்கள் அந்த கூட்டத்திலே பல நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடியும். பாருங்க, ஒரு சின்ன செய்தியை அழகான முறையில எடுத்து வைக்கக்கூடிய அந்த தன்மை கூட ஒருவரை இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய அந்த பக்குவத்திற்கு மாற்றுகிறது என்று சொன்னால், இந்த மென்மை தன்மை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவர்கள் செய்முறைப்படுத்தி காட்டினார்கள் என்பதை விளங்கணும். ஏன்? நம்முடைய காலத்துல இது பொருத்தமானது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு மட்டும்தான் அது ஏற்புடையது என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. மார்க்கம் என்பது எந்த காலத்திற்கும் நாம் பின்பற்றுவதற்கு ஏற்ற வகையில அல்லாஹ் இது இணைஞ்சிருக்கான். நமக்கு அருள் இருக்கா, மனிதனுடைய உறுப்புகள் மாறாது, வடிவங்கள் மாறாது, அதே காலத்தில் இருந்த அதே மனிதர்கள் தான், அதே உறுப்புகள் தான் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே அல்லாஹ் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறான். நான் நம்முடைய வசதிகளை தான் மாற்றிக் கொண்டிருக்கிறோமே தவிர, நம்முடைய எண்ணங்கள் தான் மாறுகிறதே தவிர, நம்முடைய வளர்ச்சிகள் தான் மாறுகிறதே தவிர, இயற்கையான குணாதிசயங்களை அல்லாஹ் ஆரம்ப காலத்தில் இருந்தே மனித சமுதாயம் என்ற அந்த வர்க்கத்திற்கு அல்லாஹ் படைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம இந்த மென்மை தன்மை நாம் இழந்து விட்ட அந்த தன்மை நம்மிடத்திலே பூத்த வேண்டும், நாம் அதை பழக்கப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செயல்முறைப்படுத்தி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சில நேரங்களிலே சில மனிதர்கள் நம்மிடத்துல ரொம்ப கடுமையா பேசுவாங்க, அல்லது கோபமூட்டும் மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க. அதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏற்றுக்கொள்வது, தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட சவாலாக அதை பேசப்படுவாங்க. எந்த அளவுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்தை பத்தி நீங்க எடுத்து சொல்றீங்க, இந்த மார்க்கத்தை பின்பற்ற சொல்றீங்க, இந்த மார்க்கத்தை நானும் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, இந்த விபச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறேன். சில பேருக்கு இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சில தவறுகள் அவரிடத்தில் இருக்கும். சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருப்பான், விடக்கூடிய ஒரு மனப்பான்மை, அந்த தன்மை அவடத்திலிருந்து விடாது. தண்ணி அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும், சினிமா பாட்டு பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு தீய பண்பு ஒரு மனிதத்துல இருக்கும். அந்த தீய பண்பை விட்டு அவன் வெளியேறுவதற்கு என்னதான் முயற்சி செய்தாலும் மனம் அதை நாடிக்கொண்டே இருக்கும், விரும்பி கொண்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, இது தூய இறை நம்பிக்கையில சேராது. அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முழுமையாக இந்த இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மனிதர் என்ன கேட்கிறாரு, எனக்கு நான் இந்த இஸ்லாத்தில் நான் வருவதாக இருந்தால் இந்த விபச்சாரத்திற்கு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்யக்கூடிய அந்த தவறை விட்டு கொடுக்காம என்ன செய்யறாரு, வரணும்னு நினைக்கிறார். சஹாபாக்களுக்கு எல்லாம் கோவம் வருது, யார்கிட்ட போய் இந்த வார்த்தை கேட்கறீங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட, ஒரு இறை தூதர்கிட்ட கேட்கக்கூடிய பேச்சா இது, பேசக்கூடிய பேச்சா இது என்று சொல்லி அவங்களுக்கு கோவம். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசுறேன் அவங்கள்ட்ட அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ் தூதர் கேட்கறாங்க, அந்த சகோதரர்கிட்ட கேட்கிற, சகோதரே, உன்னுடைய தாயார் வேறொருவரிடத்தில் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா, அனுமதிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமதிக்க மாட்டேன்.
சரி, உன்னுடைய சகோதரி வேறொருவரிடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதிக்கிறியா? அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய மனைவி வேறொருவரிடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதிக்கிறியா? அனுமதிக்க மாட்டேன். அப்ப உன்னுடைய மாமா, மாமி, மச்சி, சின்னம்மா யாரையும் அனுமதிக்க முடியாது. அப்ப உன்னுடைய குடும்பத்தவர்களை, பெண்களை நீ விபச்சாரத்திற்கு பிறரோடு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றியே, வேறொரு பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயே, அவர்கள் வேறொருக்கு தாயாகவோ, சகோதரியாகவோ, மனைவியாகவோ, மாமா, மாமியாகவோ, மச்சியாகவோ ஏதோ ஒரு உறவு முறையில் இருப்பார்களே, எப்படி நீ செய்வ? கேட்கிறாங்க. அப்ப அந்த சாபி சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாளில் மிக விருப்பமான இந்த விபச்சாரம் இருந்தது. ஆனால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய மரண நேரம் வரை இதுதான் என்னுடைய வாழ்விலேயே வெறுப்பிற்குரியதாக இருந்தது. அந்த சாபி சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, சாதாரண கோபம் ஊட்டுற மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் கேள்வியா என்று கேட்கலாம், இப்பெல்லாம் பேசலாமா என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையான முறையிலே அவர்களுக்கு அதை எடுத்து சொல்றாங்க. அழகான முறையில அவர்கள் புரிய வைக்கிறாங்க. அந்த புரிய வைக்கக்கூடிய விதத்தில் அவர் அந்த மார்க்கத்தை இறுதி வரை அந்த அவர்களிலிருந்து திருந்தியவராக வாழ்ந்திருக்கிறார்ங்கிற செய்தியை பார்க்கணும். இதுதான் ஒரு சமுதாயத்துல நாம் எடுத்து சொல்லக்கூடிய மென்மைத்தன்மையினுடைய மாற்றங்கள். இன்னும் சொல்ல போனா, அல்லாஹ்வுடைய தூதரையே சில யூதர்கள் வர்றாங்க, பேசுறாங்க. யா முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. இப்படி சந்தையை கடந்து போறாங்க யூதர்கள். அல்லாஹ் தூதர் வாக்குமூலம் என்ன செய்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதிலாக வேகமா என்ன செய்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்ற மாதிரி என்ன செய்றாங்க? அந்த வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. சாவு என்று சொன்னால் சாவு, மரணம், சாபம், சாபம் விடுவது. அவங்க என்ன செய்யறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. பக்கத்துல அவங்களுடைய மனைவி ஆயிஷா எல்லாம் இருக்கிறாங்க. கேட்டவங்க சும்மா இருப்பாங்களா? தன்னுடைய நேசத்துக்குரிய கணவர் ரொம்ப விருப்பமானவரு, அவரை பார்த்து இப்படி சபிச்சு இப்படி ஒரு வார்த்தை பேசி நீ சாவு உண்டாகட்டும்னு சொன்னா அவங்களால கொடுக்க முடியுமா? அவங்க பதிலுக்கு அவங்க சாபப்படுறாங்க. நீ இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு சொல்லி சில சாபக்கூடிய இந்த வார்த்தைகளை ஆயிஷா லெவல் பேசிடுறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் தான் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டேனே. வா அலைக்கும், நான் சொன்ன பதில் சொன்னேன். உங்களுக்கும் உண்டாகட்டும். நீங்க எதை சொன்னீர்களோ அது உங்களுக்கே உண்டாகட்டும். அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாம அவன் போட்டா நீ யோக்கியமா? உன் குடும்பம் தெரியாதா? உன்னை பத்தி தெரியாதா? உங்க அப்பாவை பத்தி தெரியாதா? உனக்கு நீ யாரு எப்படிப்பட்டவன் தெரியாதா? நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப. எதுக்கு பதிலுக்கு பதில் வார்த்தைகளை விடணும்? எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசி இன்னும் பாவங்களை அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை நாம் சுமந்து கொள்ளணும்? அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கிட்ட எளிமையான முறையில பதில் சொல்லிட்டு போங்க. வேலைக்கும் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கும் உண்டாகட்டும். அவன் என்ன சொன்னா அது அவனுக்கு நல்லதை சொன்னா நல்லது, கெட்டதை சொன்னா கெட்டது, முடிஞ்சு போச்சு. ஏன் அதை போய் பெருசுபடுத்துறீங்க? அல்லாஹ் ஒரு சொல்றாங்க, இப்படி எளிமையான முறையில அவர்களுக்கு அந்த உபதேசத்தை சொல்றாங்க. அப்ப தன்னை ஏசுபவர்களுக்கும் கூட அந்த மென்மை தன்மை அல்லாஹ் ஒரு செய்றாங்க, அவர்களை பிரகடனப்படுத்தினாங்கிறத பார்க்கணும். ஏன் இந்த மென்மையான தன்மையை இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை விரும்புகிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவனா? மென்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் நினைச்சீங்க மென்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்றாங்க. அதனாலதான் எந்த காரியம், எந்த செயல்பாடு அதிலே மென்மைத்தன்மை கலந்து விடுகிறதோ அது சிறந்த ஒன்றாக மாறிவிடுகிறது. நீங்க ஒரு பேச்சுக்கள்ல மென்மையா நடந்து கொள்றீங்களா, அது இன்னும் சிறந்த முறையிலே அவர்களிடத்தில் போய் சேரும். அல்லது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உதவி மற்றவர்களுக்கு மென்மையோடு நடந்து கொள்றீங்களா, அது இன்னும் சிறப்பாக மாறும். உங்கள் குடும்பத்திலே மென்மையோடு நடந்து கொள்றீங்களா, அது குடும்ப உறவிலே ஒரு மென்மை தன்மையை உருவாக்கும். அது இன்னும் நெருக்கத்தை உருவாக்கும். அல்லது மற்றவரோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு, ஊரோடு இப்படி மென்மை தன்மையை நீங்கள் எதிலே கலந்து நீங்கள் பேசுகிறீர்களோ, செயல்படுத்துகிறீர்களோ, அது இன்னும் சிறப்பிற்குரியதாக மாறும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூடுதலா அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. இந்த மென்மை தன்மையை பற்றி அல்லாஹ் தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, மன் யுஹ்ருமர் ரிஃப்க் யுஹ்ருமல் கைர், யார் மென்மையை இழந்து விட்டாரோ அவர் நன்மையை இழந்து விட்டார். அல்லாஹ் சொல்றார்.
நீங்க மென்மையை இழந்துட்டீங்கன்னு வச்சிருங்க, நீங்க நன்மையே இழந்துருவீங்க. அல்லாஹ் அப்படி சொல்றாரு. அந்த மென்மை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க, ஒரு இடத்துல கோவப்படுறீங்க, கடினமா பேசுறீங்க, ஒரு வார்த்தை மெதுவாக அழகான முறையில பேசலாம், சாஃப்டா பேசலாம், அதை ஹார்டாவும் பேசலாம், அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய விதத்தில் எந்த விதத்தில் வேணுமா சொல்லலாம். அப்ப நாம் சொல்லக்கூடிய முறையில் தான் அது மென்மை இருக்கிறதா என்ற அளவு போல இருக்குது. அப்ப இந்த வார்த்தைகள்ல நாம் மென்மை இழந்துட்டோம்னு வைங்க, ஹார்டா பேசணும்னு வைங்க, அதனுடைய பதில் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அப்ப பதிலுக்கு பதில் நாம் வேற மாதிரி போனோம்னு வைங்க, நம்முடைய வார்த்தைகள்ல நாம் கடினமான வார்த்தைகளை பேசிவிட்டோம் என்று சொன்னால், குடும்பத்தில் கோபம் வெடித்து விடுகிறது என்று சொன்னால், அதனுடைய விளைவு என்னாகும், நாம் நம்முடைய நன்மை இழக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடுவோம், பாவமான அந்த பாவ சுமைகளை சுமக்கக்கூடிய வார்த்தைகளை செய்து விடுவோம், அல்லது செயல்பாடுகளிலே அதை செய்து விடுவோம். எனவே இந்த பாவமான காரியத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, வலியுறுத்தி சொல்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த மென்மை என்பது ஒரு மனிதனிடத்திலே மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்துள்ளோம். இந்த மென்மைத்தன்மை தான் ஒரு மனிதனை, ஏகத்துவத்தை நீங்கள் பிறகு எடுத்து சொல்றீங்களா, அந்த எடுத்து சொல்வதாக இருந்தாலும் கூட அதுல அழகான முறையில நீங்க பேசுறீங்க சொன்னா அது அவன் உள்ளத்திலே தைக்கும், அந்த ஏகத்துவம் அவருடைய உள்ளத்திலே போய் சேரும், அதற்கு கூட இது வழிவகுக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லுவது நம் மீது கடமை. இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது நாம் அழகான முறையிலே பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்முறைப்படுத்தி காண்பித்தார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் இதை திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்துல நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டும். எப்படி சொல்லி காட்டுறான் சொன்னா, சூரத்துல் யாசீன் என்ற அத்தியாயத்துல ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். அது என்ன சமுதாயம் அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாயத்தவருக்கு அல்லாஹ் 3 தூதர்களை அனுப்புறான். முதல்ல ஒரு தூதரை அனுப்புறாங்க, அந்த தூதரை மறுத்து அவரை கல்லால் அடித்து கொன்று விட்டார்கள். அடுத்தது ஒரு தூதர் அனுப்புறாங்க, அவரையும் கொன்று விட்டார்கள். மூன்றாவது ஒரு தூதரையும் அனுப்புறாங்க, அவரையும் கல்லால் அடித்து கொன்று விட்டார்கள். இப்படி 3 தூதர்களை கொண்ட அந்த சமுதாயத்திலே, அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதர் போய் பேசுறாரு. அந்த பேசக்கூடிய மனிதரின் வார்த்தை, அவர் தூதர் அல்ல, ஒரு மனிதர். அந்த மனிதருடைய வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு திருமறை குர்ஆனிலே வசனத்தோடு அல்லாஹ் படிக்கக்கூடிய விதமாக, காலம் காலமாக நாம் ஓதக்கூடிய விதமாக அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல இறக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சமுதாயமே, என்னை படைத்த இறைவனை நான் வணங்க வேண்டாம் என்பதற்கு, வணங்கக்கூடாது என்பதற்கு எது எனக்கு தடையாக இருக்கு? என்னை படைத்த இறைவனை நான் வணங்க கூடாதா? அந்த சமுதாயத்துல கேட்கிறார். என்ன படைத்த இறைவன் தானே, அவனை நான் வணங்க கூடாதா? நாம் ஒட்டுமொத்தமாக மரணித்த பிறகு அனைவருமே அந்த இறைவனிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே தானே நாம் செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தவரிடம் அந்த மனிதர் பேசினார். சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா உன்னிச்சு கவனிங்க. நாம் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோம், இந்த தௌஹீதை பின்பற்றும், இந்த கொள்கையை நம்ம பின்பற்றுறோம் சொன்னா, பிற மக்களுக்கு இந்த செய்தியை நாம் எடுத்து சொல்லும் பொழுது நாம் எப்படி பேசணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றோம். அழகான முறையில நாம் எடுத்து வைக்கக்கூடிய விதத்தை பத்தி எல்லாம் சொல்றான். நீங்கள் பிறரிடத்துல எடுத்து சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் வீட்டுல குடும்பத்துல இறந்துட்டாரு. அந்த நேரத்துல அந்த மனிதருடைய இந்த இறந்த நேரத்துல அவருக்கு ஃபாத்தியா ஓதலாமா, குர்ஆன் ஓதலாமா என்று நீங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துல பேசும்போது எப்படி பேசணும்? உங்க அம்மாவோ, உன்னுடைய குடும்பத்துல உன் தங்கையோ, உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய பிள்ளையோ யாரோ மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னா, யாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட நீ ஓதுவியா? ஃபாத்தியா ஓதலாமா? குர்ஆன் குர்ஆன் அத்தியாயங்களை, வசனங்களை ஓதலாமா என்று இப்படி நீங்க பேசாத கூடாது. இப்படி நீங்க சொல்லக்கூடாது. ஏன் இப்படி சொல்லணும்? நம்மை வைத்து அந்த உதாரணத்தை சொல்ல வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளையோ, என்னுடைய தாயோ, இப்படி என்னுடைய குடும்பத்துல யாராவது ஒருவர் மரணித்து விட்டால், நான் அல்லாஹ்விடத்துல நன்மை வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஃபாத்தியா ஓதியோ அல்லது குர்ஆன் ஓதியோ நான் அவர்களுக்கு நன்மையை சேர்க்க முடியுமா? அல்லாஹ் அந்த நன்மையை அவர்களுக்கு கொடுப்பானா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ன சொல்றான்? இந்த திருமறை குர்ஆன் வேதம் என்பது உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது என்று பேசுகிறார். நான் இறந்து போனவர்களுக்கு குர்ஆனை ஓதுன்னு சொன்னா எப்படி இறந்தவர்களுக்கு அது பயனளிக்கும்?
உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் இது பயனளிக்கும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா எப்படிங்க இது பயனளிக்கும்? இப்படி அழகான முறையில நம்மை வைத்து இந்த உதாரணத்தை நாம் பேசி புரிய வைத்தோம் என்று சொன்னால் அது அவர் உள்ளத்துல பதியும். ஆனா நம்ம பேசும்போது இப்படி உன் குடும்பத்துல உங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க சொன்னா, அவங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க பேசணும்னா, ஏய் என்ன பேச்சு பேசுற, எங்க அத்தாவை பத்தி பேசுற, எடுத்தோடு சாவுன்னு பேசுற, அதோ வாய கழுவு அப்படின்னு பேசுவோம். அப்ப உள்ளத்துல சொல்லக்கூடிய செய்தி கூட அவனத்துல சேராது என்று சொன்னால் அப்ப நாம எப்படி பேசணும்? அல்லாஹ் திரும்ப போல சொன்னா, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தாவா அந்த அழைப்பு பணியை கூட நீங்கள் பேசும்போது மென்மையாக இருக்க வேண்டும். அவனுடைய உள்ளத்திலே நம்மை வைத்து அந்த உதாரணத்தை பேச வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் அவருடைய உள்ளத்திலே தைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். இந்த மனிதர்கள் கூட, அந்த மனிதர் கூட மறுமையாளி சொர்க்கத்திலே என்னுடைய சமுதாயம் இன்றைக்கு இறைவன் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தை அவர்கள் அறிய வேண்டாமா என்று அந்த மறுமையாளில அங்க என்று பேசுறார். அந்த மனிதருடைய நிலை, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யலாம், பிரகடனப்படுத்தி இருக்குமே சொல்றோம். அப்ப நாம யாரு? இறை தூதரா அல்லது நபிமாருடைய வாரிசா? எதுவுமே இல்லை, சாதாரண மனிதர்கள் தானே. நாம் அந்த நன்மையை மென்மையின் மூலம் அடைய வேண்டாமா? அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டாமா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இந்த மென்மையான ஒரு தன்மையை நம்மிடத்திலே கடைபிடிக்க வேண்டும். அது நன்மைக்கு மிகப்பெரிய ஒரு வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சிறப்பை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் யார் சிறந்தவர் என்பதை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. யார் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்களே உங்களில் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றோம். அப்ப நாம சிறந்த சமுதாயமா, சிறந்த மனிதர்கள் நாம எப்படி விரும்புறோம்? என் குடும்பத்துல நான் சிறந்த ஒரு பணக்காரனா இருக்கணும், சிறந்த செல்வந்தனா இருக்கணும், நான் தான் இந்த ஊர்லயே பெரிய செல்வந்தனா இருக்கணும், என்னுடைய அளவுல நான் சிறந்தவனா இருக்கணும், என்னுடைய குணத்துல நான் சிறந்தவனா இருக்கணும், என் பிள்ளை தான் இந்த ஊர்லயே சிறந்த பிள்ளை என்ற பெயர் வாங்க வேண்டும், என்னுடைய குடும்பம் இந்த ஊர்லயே சிறந்த குடும்பம் என்ற பெயர் வாங்க வேண்டும். இப்படி எல்லாவற்றிலும் நான் சிறப்பு என்ற தன்மையை அடைவதற்கு உலகத்தை முயற்சிக்கிறோம். ஆனால் மறுமை வாழ்க்கை என்று வரும்பொழுது, மார்க்கம் என்று வரும் பொழுது அதனுடைய சிந்தனையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம்? உலகத்தினுடைய மோகத்திலே நாம் மூழ்கி திளைத்திருக்கிறோம். சொல்லுகிறான், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தொழில் வியாபாரம், இதெல்லாம் உலகத்துடைய அலங்காரங்கள். நீங்க மறுமைக்கு போய் செல்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த படைப்பினுடைய நோக்கம் அதுதான். நீங்கள் வணங்குவதற்காகத்தான் இந்த ஜின்னையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த வணக்கம் என்ற அந்த தன்மையை அல்லாஹ்விடத்திலே கொடுக்கக்கூடிய அந்த மார்க்கத்துடைய பண்புகளை எல்லாம் விட்டுவிட்டு உலகத்தினுடைய அத்தனை தேவைகளை மட்டுமே நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய அந்த நன்மைகளை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், தீமைகளை அவர்களும் தடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அந்த சிறந்த சமுதாயமாக நாம் இருக்கணும் சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளையாவது, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும்னு தெரியும், ஏன் ஒருத்தனை தான் வணங்கணும்னு தெரியுமா? அல்ல தெரிந்து கொண்டு சொல்லுங்க. ஏன் 2-3 பேரை வணங்கக்கூடாதா? ஏன் பல தெய்வ கொள்கைகளை வணங்கக்கூடாதா? இறந்தவர்களை வணங்கக்கூடாதா? அல்லது இந்த உலகத்திலே ஒரு கடவுளை தான் வணங்க வேண்டுமா? உலகத்தில் ஒரு கடவுள் தான் இருக்கிறாரா? அறிந்து கொள்ளுங்கள். அறிந்ததை நீங்க பிறகு சொல்லுங்க. தொழுகை எப்படி தொழுகணும்? நெஞ்சில கை கட்டிதான் தொழுகணுமா அல்லது தொப்புள்ள கை கட்டி தொழுகலாமா? பெண்களுக்கு ஒரு விதமா தொழுகை இருக்குதா? ஆண்களுக்கு ஒரு விதமா தொழுகை இருக்குதா? இதையெல்லாம் அறிந்து கொள்ளுங்க. நீங்க எதை பின்பற்றி இன்றைக்கு நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த செய்திகளை கூட பிறருக்கு நீங்கள் சொல்வதில்லையே. ஒரு நன்மையான விஷயம், அந்த விஷயத்தை கூட நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, பிறருக்கு சொல்லாம இருக்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இதை சொல்றான். நீங்கள் சிறந்த சமுதாயம் இருக்கணும்னு சொன்னால் இதை நீங்க எடுத்து சொல்லுங்க, நன்மையா சொல்லுங்க.
அல்லது தீமைகளை தடுங்க. இதில் எதையாவது நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய 2ஆம் முறை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.